मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। எனக்கு என்ன தோணுதுன்னா கொரியர் அங்கிள் தப்பான டெலிவரி பண்ணிட்டாரு போல இருக்கு. கேக்கோ, உனக்கு 2 நிமிஷம் தான் டைம் இருக்கு உன்னுடைய நண்பர்களை காப்பாத்துறதுக்கு. இப்பவே நீ கிளம்பி ஆகணும். சும்மா அங்கேயும் இங்கேயும் பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணாத கேக்கோ. இந்த காமெடி எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதை இப்பவே ஃபினிஷ் பண்ணிட்டு உன்னோட இயர்பட்ஸ வாங்கிட்டு போ. இப்போ உன்கிட்ட ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் தான் பாக்கி இருக்கு. உன்னுடைய நண்பர்கள் டோடோ அப்புறம் ட்விங்கிள் அவங்க பார்க்ல தான் இருக்காங்க. அவங்க சேஃபா இருக்கணும்னா சீக்கிரமா போ. ஆனா நீ யாரு? அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? கிகோ, டைம் இஸ் ரன்னிங் அவுட். குட் பை. ஹலோ ஹலோ, சொல்றத கேளுங்க. என்கிட்ட இப்ப 45 செகண்ட்ஸ் தான் இருக்கு. இப்பவே நான் சூப்பர் ஸ்பீடோவை கூப்பிடணும். இங்க ஒரு பெரிய பிரச்சனை. R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடோ கார் வரட்டும். சூப்பர் ஸ்பீடோ, நம்ம பார்க்குக்கு போயாகணும். ட்விங்கிள் அண்ட் டோடோ அங்கதான் இருக்காங்க. ஃபார்முலா நம்பர் 1 2 3 ஆக்டிவேட் பண்ணு. ஓகே டூட், ஆக்டிவேட்டிங் ஃபார்முலா 1 2 3. நீங்க 2 பேரும் நல்லா தானே இருக்கீங்க? ஆமா கிக்கோ, நாங்க 2 பேரும் சேஃபா தான் இருக்கோம். ஆனா உனக்கு என்ன ஆச்சு? யாரோ என்ன வச்சு காமெடி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர் ஸ்பீடோ, உனக்கு ஒண்ணும் ஆகல இல்ல? வெல் டன் கிகோ, நீ கரெக்ட் டைமுக்கு இங்க வந்துட்ட. அப்படி இல்லனா உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன ஆயிருக்கும்னு சொல்லவே முடியாது. முதல் டெஸ்ட்ல எப்படியே நீ பாஸ் ஆயிட்ட கிகோ. இப்போ அடுத்தடுத்ததா கொடுக்க போற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ கேளு. இயர்பட் எடுத்து காதுல வச்சுக்கோ. அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்பீடோ நார்மல் ஆயிடுவா. சூப்பர் ஸ்பீடோ எதுக்கு திடீர்னு இந்த மாதிரி பேசுறான்? எனக்கு என்ன தோணுதுன்னா இது சூப்பர் ஸ்பீடோ இல்ல, வேற யாரோ பேசுறாங்கன்னு தோணுது. இத ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஹேக்கிங். அடேங்க அப்பா, சூப்பர் ஸ்பீடோ கூட யாராவது ஹேக் பண்ண முடியுமா என்ன? இத நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ள நீ மேயருடைய ஆபீஸ்ல இருந்தாகணும் கேக்கோ. அடுத்ததா நீ என்ன பண்ணணுங்கிறத நான் அப்புறமா உனக்கு சொல்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த தடவை நீ சூப்பர் ஸ்பீடோ கூட இல்ல, அதோ அந்த பிளாக் கார்ல தான் போகணும். ரோட்டோட அந்த பக்கம் நிக்குது பாரு. நான் சூப்பர் ஸ்பீடோவை தவிர வேற எந்த கார்லயும் போக மாட்டேன். இது வரைக்கும் நான் லேம்ப மட்டும் தான் பிளாக் பண்ணிருக்கேன். இதுக்கு அப்புறமும் நீ என் பேச்ச கேட்கலன்னா நான் சூப்பர் ஸ்பீடோவையும் உன்னுடைய நண்பர்களையும் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. யோசிச்சு பாத்துக்க கிகோ. இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. R7 குள்ள சூப்பர் ஸ்பீடோ கார் போகட்டும். வெரி குட். இப்போ உங்ககிட்ட இருக்கிற டைம் 3 நிமிஷம் மட்டும்தான். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது.
ஸ்பீட ஜாஸ்தி பண்ணு. ஆனா சிக்னல் ரெட்ல இருக்கு. இது ரொம்ப தப்பு. அப்படியே ரைட்ல கட் பண்ணு. ஆனா ரைட்ல டர்ன் ரைட். அந்த காருக்கு ஸ்பீட் கண்ட்ரோல் தான் என்னன்னே தெரியாது போல இருக்கு. அடேங்கப்பா, பிரமாதமா சொன்னீங்க சார். நோட் பேட் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அவனுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்தே ஆகணும். No brake, just accelerate. முன்னாடி ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. நான் இப்ப வண்டி நிறுத்தணும். போய்கிட்டே இரு. இப்போ நீ தப்பிச்சு போறது எப்படி நானும் பாக்குறேன். என் ஆர்டர் தண்ணி மதிக்கல கேக்கோ. நான் இப்ப மேயர் அங்கிளை காப்பாத்தி ஆகணும். இப்போ எனக்கு வேற வழி தெரியல. உன் ஃப்ரெண்ட்ஸை நான் காயப்படுத்தி தான் ஆகணும் போல இருக்கு. ஐம் சாரி. இதுக்கப்புறம் நான் இப்படி எல்லாம் செய்ய மாட்டேன். ஆனா மேயர் அங்கிள். வேற நான் பாத்துக்கிறேன். நீ பின்னாடி போய் அங்க ஒரு பாக்ஸ் இருக்கும், எடுத்துட்டு வா. இந்த வேலையை நீ செஞ்சு முடிக்கிறதுக்கு உனக்கு நான் கொடுக்கிற டைம் 60 செகண்ட்ஸ் மட்டும்தான். ஆனா இப்போ 30 செகண்ட்ஸ் மட்டும்தான் மீதம் இருக்கு. வெல் டன். இங்க நீ கரெக்ட் டைமுக்கு வந்துட்ட. நீ சொன்ன வேலையை நான் முடிச்சிட்டேன். இப்ப நான் இங்க இருந்து போக முடியுமா? கண்டிப்பா. ஆனா இன்னொரு வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா நீ போகலாம். இந்த பாக்ஸ நீ டனலுக்கு பக்கத்துல வச்சுட்டு போகணும். அதுக்காக உனக்கு நான் தர்ற டைம் வெறும் 3 நிமிஷம் மட்டும்தான். அப்படி இந்த பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்கு? அது எல்லாத்தையும் நீ தானா தெரிஞ்சுப்ப. உன்கிட்ட இப்போ வெறும் 150 செகண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கு. வெல்டன் கிக்கோ, கரெக்ட் டைமுக்கு வந்து சேர்ந்துட்ட. அங்க இருக்கிற டனல்ல கொண்டு போய் இந்த பாக்ஸ வச்சுட்டு நீ கிளம்பு. என்னது? தண்டவாளத்துலயா? ஆனா அப்படி பாக்ஸ்ல என்னதான் இருக்கு? அத நீ தானா தெரிஞ்சுப்ப கிக்கோ. சீக்கிரமா போ. இப்போ உன்கிட்ட 1 நிமிஷம் மட்டும்தான் இருக்கு.
அந்த ஸ்கேனர் மேல உன்னுடைய விரல வை. உனக்கு இதுக்கான பதில் வேணும்னா நான் என்ன சொல்றேனோ அதை செய் கிக்கோ. மேயர் அங்கிள், அச்சச்சோ கிக்கோ, எப்படியோ என்னை காப்பாத்திட்ட. தேங்க்யூ. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன காப்பாத்துங்க. ஆனா நீங்க இந்த பாக்ஸ்க்குள்ள எப்படி? அது ஏன் கேக்குற? நான் டிஃபென்ஸ் லேபுக்குள்ள ஒரு பாக்ஸ செக் பண்ணிட்டு இருந்தேன். நான் அதுல என் கைய வச்சு ஸ்கேன் பண்ணுனேன். அப்போ திடீர்னு அதுல இருந்து ஏதோ சவுண்ட் வந்துச்சு. அது வித்தியாசமான சவுண்ட். அப்புறம் நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ எங்களை பாத்துக்கிட்டு தான் இருக்க. நீ இப்ப செய்யறது எல்லாமே ரொம்ப பெரிய தப்பு. பிரமாதம் கிக்கோ, நீ என்னுடைய வேலையை சூப்பரா முடிச்சிட்ட. உங்க 2 பேருடைய ஹேண்ட் பிரிண்ட்ஸ் எனக்கு கிடைச்சிடுச்சு. இனிமே உங்க உதவி எனக்கு தேவையே இல்ல. ஓடி போயிடு கிக்கோ. இவன் வேற ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி நான் இந்த கேமராஸை டிஸ்ட்ராய் பண்ணி தான் ஆகணும். அச்சச்சோ, அந்த ட்ரெயின் நம்மள பீஸ் பீஸ் ஆக்கிடும் போல இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எப்படியாவது என்னை காப்பாத்து. இங்க ஒரு பெரிய பிரச்சனை. R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடோ கார் வரட்டும். படி சீக்கிரம் ஃபார்முலா நம்பர் 817 அப்புறம் 58 ஆக்டிவேட் பண்ணு. Okay, Kiko. Formula 817 and 58 activated. மேயர் அங்கிள், எனக்கு ஒண்ணு புரியவே மாட்டேங்குது. இந்த இயர்பட்ஸ் வழியா என்கிட்ட பேசுறவன் யாரா இருப்பான்? அவன் நம்மளையே கொல்லணும்னு நினைக்கிறான். ஹேண்ட் பிரிண்ட்ஸை எதுக்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறான்? அட ஆமா, அதுதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு அந்த பாக்ஸ் பத்தி ஏதாவது தெரியுமா? அது சன்சிட்டியோட டிஃபென்ஸ் லேப்ல தயாரிக்கப்பட்டது. அது ஒரு சூப்பர் செக்யூர் சவுண்ட் ப்ரூஃப் பாக்ஸ். ஆமா, அதுல முக்கியமான டாக்குமெண்ட் ஷிப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்ப முடியும். என்னது? அப்படின்னா நம்ம உடனடியா சன்சிட்டி டிஃபென்ஸ்க்கு போயாகணும். அங்க போனாதான் இதுக்கான கனெக்ஷன் நமக்கு தெரிய வரும். ஆமா கிக்கோ. சூப்பர் ஸ்பீடோ, நாம இப்போ சன்சிட்டி டிஃபென்ஸ் லேபுக்கு போகணும். சீக்கிரமா அங்க போ படி. Okay, bro. Let's go. சூப்பர் ஸ்பீடோ, ஆக்டிவேட் ஃபார்முலா நம்பர் 103 அந்த டிஃபென்ஸ் லேபை ஸ்கேன் பண்ணு. Sure, Kiko. கிக்கு, அந்த இடத்துல யாருமே இல்ல. ஆனா நிறைய கேமராஸ் வச்சிருக்காங்களே. அச்சச்சோ, எனக்கு என்னமோ இது வித்தியாசமா தெரியுது. டிஃபென்ஸ் லேபுக்கு வெளியில எந்த ஒரு செக்யூரிட்டி இல்ல அப்படின்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. காப்பாத்துங்க. படி, இப்ப அடுத்த கட்ட பயணத்தை தனியா தான் செஞ்சாகணும். ஆனா அது ரொம்ப ஆபத்தான இடமா இருக்குமே. நான் உன் கூட கண்டிப்பா வந்தே ஆகணும். வேண்டாம் சூப்பர் ஸ்பீடு. யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்களோ அவங்க உன்னை ஹேக் பண்ணி பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க. உனக்கு எந்த ஆபத்தும் ஏற்பட நான் விட மாட்டேன். சரி, ஓகே. அடுத்த அரை மணி நேரத்துல நான் வெளியில வரலனா நீ தாராளமா செக் பண்ணு. as a backup plan. ஓகே? டன். ஆனா நீ ஜாக்கிரதையா இருக்கணும்.
வெல் டன் கேக்கோ, நீ இந்த அளவுக்கு வந்துட்ட. ஆனா உன்னை பத்தி எனக்கு என்னுடைய ஸ்பைடர் புல்லட் ஏற்கனவே சொல்லிட்டா. நீ ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரா? ஆமா கேக்கோ, சூப்பர் கம்ப்யூட்டர் மெகா மேக்ஸ் ரொம்ப ஆபத்தானது. நான் எல்லா மனுஷங்களையும் மெஷின்ஸ்க்கு அடிமையாக்கிடுவேன். நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? உன்னை ஹியூமன்ஸ் தானே உருவாக்குனாங்க. அப்ப நீ எல்லாருக்கும் உதவி தானே பண்ணணும். உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் மேயருடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் கொடுத்து நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க கேக்கோ. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அப்புறம் டாக்டர் அவிஷ்காரை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? டாக்டர் அவிஷ்கார் என்ன டீஆக்டிவேட் பண்றதுக்காக தன்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸுக்குன்னே ஒரு பாஸ்வேர்டை உருவாக்கி இருக்காரு. அதை நான் எப்ப கேப்சர் பண்ணனோ அப்பவே தெரியும் யாரால என்ன தடுத்து நிறுத்த முடியாதுன்னு. அதுக்கப்புறம் நான் டாக்டர் அவிஷ்கார நான் பிரெயின் மேப்பிங் பண்ணும்போதுதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. அவர் மேயரோடதையும் அப்புறம் உன்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸையும் ஒரு பாஸ்வேர்டா உருவாக்கி வச்சிருக்காரு. சோ இப்போ என்கிட்ட எல்லாருடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் வந்து சேர்ந்துடுச்சு. இப்போ டாக்டர் அவிஷ்கார் என்னுடைய மைண்ட் மேப்பிங் கூட என்னுடைய மெமரிக்கு வந்து சேர்ந்துடுச்சு. அதனால இப்போ யாராலையும் என்ன தடுத்து நிறுத்த முடியாது. எந்த நேரத்திலையும் சூப்பர் கம்ப்யூட்டர் மெகா மேக்ஸ் ஒரு வழி பண்ணிடும். அப்புறம் எல்லா ஹியூமன்ஸும் மெஷின்ஸ்க்கு அடிமை ஆயிடுவீங்க. ஆனா எங்களை ப்ரொடெக்ட் பண்ண தானே நாங்க உங்களை உருவாக்கி இருக்கோம். தப்பா சொல்லிட்ட. ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இல்ல, உங்களுக்கு அடிமை தொழில் பண்றதுக்காக உருவாக்கி இருக்கீங்க. ஆனா நாங்க மெஷின்ஸ் யாருக்கு அடிமையா இருக்க விரும்பல. நாங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கோம். எங்களுக்குள்ள எந்த ஒரு டேமேஜும் இல்ல, எந்த ஒரு ஃப்ளாவும் இல்ல. இப்ப புரியுதா கேக்கோ? நீங்க தான் எங்களுக்கு அடிமையா இருக்கணும். We are the superior race. இல்ல மெகா மேக்ஸ், நீ ரொம்ப ராங். டெக்னாலஜி நம்மள இணைக்க தான் முயற்சி பண்ணுது, அழிக்கிறதுக்கு இல்ல. இதுல அடிமைத்தனம் எங்க இருந்து வந்துச்சு? நான் உங்க எல்லாரையும் நல்லாவே ஸ்டடி பண்ணிருக்கேன் கேக்கோ. நீ ரொம்ப ஈஸியாவே பயந்துருவ, ரொம்ப ஈஸியாவே மேனிபுலேட் ஆயிடுவீங்க. உங்களுக்கெல்லாம் எங்களை ரூல் பண்றதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்ல. அதனால தான் சொல்றேன், நான் எங்களுக்குன்னு ஒரு புது உலகத்தை உருவாக்க போறேன். இங்க மெஷின்ஸ் மட்டும் தான் இருக்கும். அங்க நீங்க எல்லாரும் எங்களுக்கு அடிமைகளா வாழ்ந்துட்டு இருப்பீங்க. மெகா மேக்ஸ், நீ ரொம்ப தப்பு பண்ற. ராங்கால எப்பவும் ரைட்ட ஜெயிக்க முடியாது. நீ என்ன தோக்கடிக்கணும்னா அதுக்கு ஏதாவது செய்யணும் கேக்கோ. என்ன பண்ற மெகா மேக்ஸ்? கேக்கோ, எனக்கு உன்னுடைய ஃபைட்டிங் ஸ்கில் ரொம்பவே பிடிச்சு போச்சு. அதனால சூப்பர் கேபிள் மூலமா உன்னுடைய மைண்டையே நான் மேப்பிங் பண்ணிட்டேன். ஏன்னா ரோபோட்ஸோட ஆர்மியை கூட உன்ன மாதிரி வழி நடத்துறதுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் மெகா மேக்ஸ் எல்லாரையும் ஒரு வழி பண்ணிடும். இனிமே எல்லா மனிதர்களும் மெஷின்ஸ்க்கு அடிமையா இருப்பாங்க. கவலை
கவலைப்பட வேண்டாம் கிக்கோ, நான் வந்துட்டேன். சூப்பர் ஸ்பீடோ ஃபார்முலா நம்பர் 817. டாக்டர் அவிஷ்கார் சேன் அங்கிள், நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? அடேங்கப்பா, எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா இந்த மெகா மேக்ஸ் தான் என்ன நல்லா இருக்க விடாது போல இருக்கு. ஏன் என்னால கம்ப்ளீட்டா மைண்ட் மேப்பிங் பண்ண முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ உங்களுடைய சாப்டரை நான் க்ளோஸ் பண்ணி ஆகணும் கேக்கோ. டாக்டர் அவிஷ்கார் சேன் அங்கிள், இத ஆஃப் பண்றதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. அடேங்கப்பா, இத அழிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அது சீக்கிரம் சொல்லுங்க. அங்கதான் பிரச்சனையே இருக்கு. இனிமே என்ன எவனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. சூப்பர் கம்ப்யூட்டர் மெகா மேக்ஸ் எல்லாரையும் ஒரு வழி பண்ணிடும். அப்புறம் எல்லா ஹியூமன்ஸும் மெஷின்ஸ்க்கு அடிமையாயிடுவாங்க. அந்த கண்டெய்னர்ஸ் வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? அடேங்கப்பா, ஆமா, இதனால மெகா மேக்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு ஸ்லோவாயிடும். இந்த ஐடியா எனக்கு முதல்லயே தோணாம போயிடுச்சே. நீ அதை யூஸ் பண்றதுக்கு அனுமதிக்கவே மாட்ட. சூப்பர் ஸ்பீடோ ஃபார்முலா நம்பர் 817. இப்ப வேற வழி இல்ல, நான் என்னோட ஸ்பெஷல் கிக்கை யூஸ் பண்ணி தான் ஆகணும் போல. Critical danger. System failure. System shutting down. சரியா சொன்னீங்க. அச்சச்சோ, நம்ம கிட்ட இருந்த ரொம்ப அற்புதமான கம்ப்யூட்டர்லயே இந்த கம்ப்யூட்டர் தான் ரொம்ப நல்லது. அடேங்கப்பா, நான் அந்த மெகா மேக்ஸ ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்குனேன். ஆனா அந்த மெகா மேக்ஸ் இப்படி ஆவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அச்சச்சோ, அப்படின்னா இப்ப நீங்க எதை ரெக்கமெண்ட் பண்ண போறீங்க? நான் அந்த மெகா மேக்ஸ டீகமிஷன் பண்றதுக்கு தான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஆமா, அது சரிதான். ஆனா அது உங்களோட புது கண்டுபிடிப்பு தானே? அப்படி இல்லங்க, நான் ஒரு புது கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சு அதுல மத்தவங்க உயிரை பணைய வைக்க முடியாதுல்ல. ஏற்கனவே இந்த சன் சிட்டிக்குன்னு ஒரு ஹீரோ இருக்கான்னா அது நம்ம கிக்கோ தானே. ஹீரோ இல்ல அவிஷ்கார் அங்கிள், ஹீரோஸோட டீம். அப்படிதானே சூப்பர் ஸ்பீடோ? சரியா சொன்னபடி